திருப்பூரில் ஒரு போதை இளைஞர் காவலரை நடு ரோட்டில் கத்தியோட துரத்திய சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்குது. தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று மாரத்தான் அமைச்சர் சுப்பிரமணியம் வெட்கமே இல்லாமல் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 3 அடி உயரத்துக்கு கஞ்சா செடி வளர்ந்துருக்கு. அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் 140 கிலோ, ராமநாதபுரத்தில் 564 கிலோ, திருச்சியில் 4 கிலோன்னு கஞ்சா பிடிச்சிருக்காங்க. இது பொம்மை முதல்வருக்கும் இந்த துறை அமைச்சரான சுப்பிரமணியத்துக்கும் தெரியாதா என்ன? இப்போ இது எதை காட்டுதுன்னா, கஞ்சா எந்த அளவுக்கு ஊடுருவிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அதே போல் திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு நபரை 4 கஞ்சா போதை இளைஞர்கள் வன்முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போதைப்பொருள் புழக்கமும் போதை இளைஞரால் ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடும் இன்றைக்கு தினசரி செய்தி ஆகிட்டு இருக்கு. இதற்கு தமிழக முதல்வர் என்ன பதில் சொல்ல போறாரு? அடுத்த நொடி யார் எந்த போதையில் நம்மை தாக்கப் போகிறார்கள் என்று தமிழக மக்கள் எந்த நேரமும் அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை என்றால், எதற்காக நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்று எடப்பாடியார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத பொம்மை முதல்வரிடம் தமிழ்நாடு சிக்கி தவித்தது போதும். 2026 விடிய ஆட்சியிடமிருந்து தமிழக மக்கள் விடைபெறும் ஆண்டாக அமையட்டும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.